அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிகரமாக நம்மளோட 7 நாள் உங்களுக்கான பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சாச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு நாள் 2 நாளில் கிடையாது, இது தொடர்ந்து பல வருடங்களாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை பிரபஞ்ச சக்தி கிட்ட உங்களுக்கான பிரார்த்தனைன்னு சொல்லி இந்த 4 நாளில் எனக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கமெண்ட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு 700 கமெண்ட்டு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய கமெண்ட்ஸுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. காரணம், நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா தம்பியும் கணவரும் கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க, அதனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியல. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்போன்னு இல்லை, லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கூட நான் உங்களோட கமெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் என்னை நம்பி கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக என்னோடய ரிப்ளை கமெண்ட் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். என்னடா அந்த அக்கா நமக்கு கமெண்ட் பண்ணலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லா சகோதரர்களும் எனக்கு முக்கியம்தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய சகோதரிகள், அதாவது சிஸ்டர் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் இறைவனை முன்னிலைப்படுத்தி நான் சொல்கிறது என்னென்னா, பாசிட்டிவாக இருங்க. அது எப்படிங்க, 15 வருஷம் ஆச்சு அப்படின்னாலும் அந்த ஓரத்துலையாவது நமக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்குன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த ஓரத்தில் இருக்க நம்பிக்கையை ஏன் உங்களோட வாழ்க்கைக்கு முக்கியமாக ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்கள், அதாவது விழுந்துட்டோம் இனிமேலாம் எழுந்திருக்க முடியாதுன்னு நினச்சவங்களாம் இன்றைக்கி எழுந்திருச்சு பெரிய பெரிய சாதனையாளர்களாக மாறியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட சோதனையாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளை ஒருத்தர் புறக்கணிக்கிறாங்க, நம்மளை வீம்புக்குன்னு இவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டணும். அந்த மாதிரி தான் இது. எப்படி எங்கள் கையில் இல்லையே அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எந்த விதமான கஷ்டமாக இருக்கட்டும், நம்மளோட எண்ணத்தினால சரி பண்ண முடியும். ஏன்னா அதாவது உடலுக்கோ இந்த உயிருக்கோ சக்தி கிடையாது, எண்ணத்துக்கு மட்டும்தான் சக்தி. அந்த மாதிரி உங்களோட எண்ணோட்டத்தை அதிகரிங்க. எனக்கு குழந்தை இருக்குது, என்னோட குழந்தை என்னை தேடி வரும்னு நம்புங்க. நானும் பிரம்ம முகூர்த்த பூஜையில் எல்லா சகோதரிகளுக்குமே எல்லா சகோதரர்களுக்குமே என்னோடய பிரார்த்தனையை நான் செஞ்சுக்கிட்டே தான் வரேன். அடுத்து அமாவாசை பற்றின ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். மார்கழி மாதத்தில் அமாவாசை தினமாகவே இருந்தாலும் வாசலில் கோலம் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் யூடியூபர்ஸவே நான் பார்த்தேன், நான் யாரையும் குறை சொல்லலை, இருந்தாலும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலம் இறைவனோட பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இறைவன் வெறும் தரையில் நடக்க மாட்டாங்க அப்படின்னு தான். இப்போ நிறைய பேர் நம்ம தீபம் ஏற்றுவோம், வெறும் தரையில் ஏற்றக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருப்போம் இல்லையா? அதோட காரணம் என்னென்னா, கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் வச்சுருப்போம். இப்போ நானுமே பிறந்ததுலேருந்தே சாஸ்திர முறைப்படி கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, அதை நான் உடனேலாம் என் மனசுக்கு பட்டுச்சு உடனே சொன்னேன்லாம் சொல்ல மாட்டேன். அதை தேடி பார்ப்பேன், புராணங்களில் பார்ப்பேன். என்கிட்ட எக்கச்சக்கமான இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, வேத புக்கு, அதாவது ராமாயணம், மகாபாரதம், இந்த புக்கு மேலெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். என்னென்னா, ரொம்ப படிக்கிறதுக்கு நேரம் தான் என்கிட்ட கிடையாது. எனக்கு இந்த ராமாயணம் படிக்கிறது, ஹனுமன் பற்றின கதைகள் படிக்கிறது, வைபவ லக்ஷ்மின்னு ஒரு புக்கு இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட புக்கு, விரத தினங்கள் எப்படிலாம் விரதம் இருக்கணும்னு அதுக்கு உண்டான புக்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்புவேன். யார்கிட்டையாவது இருந்தால் கூட கேட்டு வாங்குகிற அளவுக்கு அந்த புக்ஸ் மேலெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு தாற்பயம்னா பார்த்துக்கோங்களேன். அந்த புக்ஸில் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் படித்து பார்ப்பேன், தேடி பார்ப்பேன், இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு பார்ப்பேன். அதே மாதிரி ஒருத்தர் யூடியூப்பில் சொல்லிட்டாங்க, அதே விஷயத்தை நம்ம இங்கே சொல்லுவோன்னு சொல்ல மாட்டேன். அந்த விஷயம், அவங்க சொன்ன விஷயம் சரியா, அதை முதல்ல யோசிப்பேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை, அது மார்கழி அமாவாசையாக இருந்தாலும் சரி, தை அமாவாசையாக இருந்தாலும் சரி, வாசலில் கோலம் போடக்கூடாது. அதுவும் யார் கோலம் போடக்கூடாதுன்னா, அதாவது ஆண் பிள்ளைகள், பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஆணுக்கு பெற்றோர்கள் இல்லை, தவறிட்டாங்கன்னா அவங்க இந்த அமாவாசை தினத்தை எடுத்து செய்யணும். அதாவது வாசலை நல்லா பெருக்கி விட்டு, சாணம் தெளித்து விட்டு, மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டு, அவங்கள கடவுளுக்கு சமமாக உள்ளே வரவேற்றுட்டு அவங்களுக்கு படையல் போட்டு, அவங்களுக்கு அதாவது குறிப்பிட்ட சில டைமிங் ஒருத்தர் ஒரு மாதிரி டைமிங்கில் செய்வாங்க. அந்த அமாவாசை திதி முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு உண்டான பூஜை படையல்லாம் செஞ்சு காக்கைக்கு சாதம் வைப்பாங்க. இதே தான் நாங்களுமே எங்கள் வீட்லேயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு சிலர்
மார்கழி மாதம் தெய்வத்துக்கான மாதம், இதில் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்போது என்ன கேட்டிங்கன்னா, அப்போ அவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பசிக்காதா? ஏன்னா சராசரியாக ஒரு வருடத்திற்கு 12லேருந்து 13 அமாவாசைகள் வரும். அந்த 13 அமாவாசை தினங்களுமே நம்மளோட பெற்றோர்கள், ஆன்றோர் சான்றோர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ பெண் பிள்ளைகள் இதெல்லாம் எடுத்து செய்யக்கூடாதா அப்படின்னு. பெண் பிள்ளைகள் ஏன் எடுத்து செய்யக்கூடாதுன்னா, பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒருவேளை தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிவபெருமான் மகனாக இருந்து திதி கொடுப்பார். இதை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இதையுமே நான் வந்து ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது உண்மையான ரொம்ப யோசித்து அந்த சர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை தேடி தேடி நானும் கண்டுபிடிச்சேன். ஏன்னா சிவபெருமான் மகனாக இருந்து திதி கொடுப்பாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து இது கணக்கு கிடையாது. பெண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் இல்லைன்னா நம்ம தாராளமாக கோலம் போடலாம். அதே ஆண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரதம் விட்டே தான் ஆகணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம தெய்வத்தை வழிபடுறோமோ அந்தளவுக்கு நம்ம முன்னோர்களையும் வழிபடணும், நம்ம குலதெய்வத்தையும் வழிபடணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் பெண் பிள்ளைகள் கொடுக்கக்கூடாது? எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. சிவபெருமான் மகனாக இருந்து அந்த பெண் பிள்ளையின் பெற்றோர்களுக்கு திதி கொடுக்கும்போது நம்ம மறுபடியும் அந்த மாதிரி செய்கிறது சிவபெருமானை அவமதிப்பதற்கு சமம். ஏன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆணை திருமணம் பண்ணும்போது அவங்களோட வீட்டில் அந்த ஆண்மகனோட பெற்றோர்கள் இல்லை அவங்க குல வழக்கப்படி நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்வாங்க. அதுக்கு இந்த பெண் பிள்ளை தான் முழுக்க என்னதான் அமாவாசையாக இருந்தாலும் பெண்கள் தான் வீட்டில் எல்லாத்தையும் வாசலை கழுவி விடுறதா இருக்கட்டும், இல்லை சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், படையலுக்கு தேவையான எல்லா வகையான சாதம் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் செய்கிறது ஃபுல்லாகவே முழுக்க பெண்ணோட வேலை தான். அதனால தான் 2 பக்கமும் இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி வேலை சுமையை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி வழிவகைப்படுத்தி நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. முன்னோர்கள் வாக்கு பொய்க்காதுன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல, அதனால் கொஞ்சம் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி கடவுளோட விஷயத்தில் நம்ம ஒன்று தப்பாக செஞ்சிட்டாலோ இல்லை வந்து நம்ம சரியாக செய்யலைனாலோ கடவுள் கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல, நம்ம முன்னோர்களும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து செய்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கோலம் போடுறது சிம்பிளாக போட்டு காட்டுங்க சிஸ்டர். உங்கள் கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கோலத்துக்கெலாம் அடிமைலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னை விட ரொம்ப கிரேட்டாக ரொம்ப பெரிய அழகாக கோலம் போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கோலம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளோட கோலத்தை மைன்யூட்டாக ரொம்ப அழகாக மெஹந்தி ஒர்க் கொடுத்து போடலாம். இப்போ என்னோடய கோலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பெருசாக போட்டிருப்பேன். அதே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்குமே மெஹந்தி கையில் போட்டால் இப்படி போடுவோம், அந்த மெஹந்தி ஒர்க்கோட டிசைனை இதில் கொடுத்துருப்பேன். இதில் அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா ஓவர் கலர்லாம் நான் கொடுக்க மாட்டேன். மொத்தமாக பூக்களுக்கு கலர் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொன்றுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக கொஞ்சம் சின்ன ஒர்க்காக கொடுத்துருப்பேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒயிட் கலர் கோலமாவு இவ்வளோ தான். வேறு ரொம்ப பெருசாலாம் தனியாலாம் இதுக்குன்னு ஒரு 10 கலர் வாங்கிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கலர் போடுறதுக்கு நான் ஒயிட்டில் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லாக போடுறத விட எனக்கு இந்த மாதிரி ரெட்டு ஒயிட்டு எல்லோ கலர் யூஸ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெஹந்தி ஒர்க்குக்கு ரெட்டு எல்லோ ஒயிட்டு தான் சரியாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒயிட் கலர் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம இந்த மெஹந்தி ஒர்க் கொடுத்துடலாம். மெஹந்தி ஒர்க்குனா வேற ஒன்றும் இல்லை, அதை மைன்யூட்டாக கொடுக்கறது, அதை தான் மெஹந்தி ஒர்க்குன்னு சொல்கிறேன். அப்புறம் கோலமாவோட மெஷர்மெண்ட்டு கேட்டிருந்தீங்க. அதை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் வருதுன்னு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சனால உங்களுக்கு காட்ட முடியல. அப்படியே வாய்ட்டே சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போது 1 பங்கு கோலமாவுனா அதுக்கு 1 பங்கு அரிசி மாவு தான் நான் இதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரபரன்னு இருந்துச்சு நான் யூஸ் பண்ண கோலமாவு, அதனால் அந்த மெஷர்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருந்தனால 1 பங்கு கோலமாவுக்கு 3/4 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம், மொத்தமாக டம்ப் பண்ணி எல்லாத்தையும் கலக்காதீங்க. முதல்ல வந்து கொஞ்சம் போல் ஒரு பாக்ஸில் கலந்து பாருங்கள். எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு கலக்கும்போது உங்களுக்கு அந்த இலைகள் எல்லாமே இழுக்க வருது. ரவுண்ட் ஷேப்பை போட்டு பாருங்கள். ரவுண்ட் ஷேப் போட்டுட்டாலே எல்லா கோலமுமே ஈஸி தான். இன்னும் சொல்லணும்னா கிறிஸ்டின்ஸ்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து சிஸ்டர் இந்த மாதிரி கோலம் போடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் நாங்கள் வேறு மதம்லாம் சொல்கிறீங்க. கோலம்ங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிற விதம் தானே தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது.
இதுக்கும் மதத்தையும் நம்ம போட்டு நம்ம கலந்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு அது பிடிக்காதப்ப நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆர்ட்டு மாதிரி ஒரு ஓரத்தில் இது பண்ணுங்கள். அதில் தீபம் தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் நான் நம்புகிறேன். ஒளியும் தான் கடவுள்னு நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, ஜோதி வடிவம்னா அது சிவபெருமானாகவும் இருக்கலாம். நல்லா பாருங்களேன், இப்போது மசூதியில் என்ன செய்வாங்க, ஊதுபத்தி ஏற்றுவாங்க. அந்த ஊதுபத்தியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நல்லா ஊற்று பாருங்கள். அதே மாதிரி இயேசுநாதர் கோவிலில் என்ன பண்ணுவாங்க, மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. ஹிந்துஸ் அதாவது ஹிந்து தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்க. மூணுத்துலேயுமே ஒளி மட்டும்தான் இருக்குது. ஒளியும் அந்த மூணுத்துலேயுமே 2 மிஸ் ஆகுதா பார்த்தீங்களா? ஏன் சொல்கிறேன்னா, அது சர்ச்சாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மதங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாடல்களும் சரி மந்திரங்களையுமே ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? எம்மதமும் சம்மதம்னு நம்புங்க. இதெல்லாம் இது ஒரு மதம் சார்ந்தது அப்படின்னு நினச்சி போட்டு குழப்பிக்காதீங்க. இது ஒரு ஆர்ட். நமக்கு மைண்டு ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடியது. கோலம் போடுறவங்கள பாருங்களேன், பேக் பெயின் இருக்குது, என்னெல்லாம் கோலம் போட முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கோலம் தொடர்ந்து ஒரு 10 நாள் போட்டாங்கன்னா 11ஆம் நாள் இருக்கிற பேக் பெயின் போயிடும். என்னை கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்குமே பேக் பெயின்லாம் இருந்திருக்கு தான். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளோ பெரிய கோலம் போடுறேன், இதெல்லாம் எப்படி உங்களால் முடியுது அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா? எனக்கு இந்த பேக் பெயின்ற ப்ராப்ளம்லாம் எனக்கு வராததுக்கு ரீசனே நான் அந்த கோலம் போடுறது, இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது தான் நான் நம்புகிறேன். அடுத்ததாக இந்த 7 நாளுமே நிறைய பேரோட பெயர்கள் எழுதி இந்த பிரபஞ்ச சக்திகிட்ட போட்டிருக்கேன் இல்லையா? அது என்ன செய்ய போகிறேன்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்காத ஆள்களே கிடையாது. விநாயகர் பார்த்தீங்கன்னா குணத்தூர் சத்திரம்னு மதுரையில் ஒரு இடத்துல சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. இதை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். விநாயகரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4100 200 அந்த ரேஞ்சுக்கு இருப்பாங்க. மகாலட்சுமி தாயாரோட விலை என்னன்னு கேட்டிருந்தீங்க. மகாலட்சுமி தாயாரோட விலை எனக்கு சரியாக தெரியல. அது கிஃப்டாக எனக்கு கொடுத்தனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன மாதிரி மெட்டீரியல்னு கேட்டிருந்தீங்க. மார்பிள் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லி மார்பிளாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக வரும். சின்ன சிலையே ரேட்டு ஜாஸ்தியாக வரும். நம்ம குட்டி விநாயகர் துளசி மாடம் பக்கத்தில் வச்சுருக்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலையே பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். ஃபுல் அண்ட் ஃபுல்லு மார்பிள். எவ்வளோ வெயிலில் வச்சாலுமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவங்க மார்பிள் டஸ்ட்டுன்னு வரும். ரெண்டுமே வெயிலில் வைக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம் 2 பேரையுமே. இருந்தாலும் மார்பிளுக்கும் மார்பிள் டஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. கலர் ஃபேடாக மாட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்பிளில் வாங்கின அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா 15 வருஷங்களாவது தாராளமாக இருப்பாங்க. அவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு நான் வழிபட்ட முதல் சிலையே துளசி மாடம் பக்கத்தில் வச்சுருந்தேன் அந்த விநாயகர் பெருமான் தான். அப்புறம் இந்த ஜரோக்காவை பற்றி கேட்டிருந்தீங்க. ஜரோக்கான்றது முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக உடனே போய் வாங்கிடாதீங்க. ஜரோக்காவில் பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இடம் கிடையாது. ஆனால் ஒரு சிலது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அதிலெல்லாம் இடம் அதுக்குன்னு ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஜெரோக்காவில் ஸ்டாண்ட் எதுவும் கிடையாது. அதுக்குன்னு தனியாக நான் பெல்லு தனியாக ஹேங் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டாண்டுமே தனியாக வாங்கி ஸ்க்ரூ பண்ணி கடைகளில் கொடுத்து அந்த விளக்கு வைக்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன தட்டை மாதிரி ஸ்க்ரூ பண்ணி வாங்கினேன். பைசா கொடுத்து நான் செட் பண்ணிக்கிட்டது தான். அதனால் நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஜரோக்காவில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. நான் வேணால் டேகு ப்ராடக்ட்டுன்னு நம்மளோட சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு வீடியோலையுமே லெஃப்ட் சைடில் கீழே இருக்கும். ஷார்ட் வீடியோவில் இந்த ரைட் சைட்லேயும் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் கார்னரில் கொடுப்பேன். ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவை தொட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஷாப்புக்குள்ளே போயிடும், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போயிடும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் செராமிக் விளக்குகள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. செராமிக் விளக்குகள் ஒரு செட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன், ஒரு செட்டு மீஷோவில் வாங்கியிருந்தேன். செராமிக் விளக்குகள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ மண் விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும். அதனால் ஓரளவுக்கு மண் விளக்குகள் ஏற்றிருக்கேன். நம்ம வீட்டில் நிறைய விளக்குகள் ஏற்றுறனால பார்த்திங்கன்னா இப்போ பாதி அளவு பார்த்திங்கன்னா செராமிக் விளக்குகளும் பாதி மண் விளக்குகளும் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு க்ளீன்
பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் செராமிக் விளக்குகள் வாங்கி பயன்படுத்துங்க. என்ன தான் செராமிக் விளக்குகள் வாங்கி பயன்படுத்தினாலும் புதுசாக விளக்குகள் வந்தாலும் பாரம்பரியமான மண் விளக்குகள் வாங்கி ஏற்றி பாருங்கள். மண் விளக்குக்கு தனி பெரும் சக்திகள் இருக்குது. நிறைய தீபம் ஏற்றணும்னு எனக்கு ஆசை இருக்குது சிஸ்டர், அதனால தான் கேட்டேன்னா தப்பே இல்லை. ஏன்னா எனக்குமே தீபம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல. ஒரு சில டைமு ரொம்ப கொஞ்சம் வெளியில் போனால் கூட நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதி செராமிக் விளக்குகள் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதை டக்குன்னு தொடச்சாலே போதும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிருவேன், கடகடன்னு தொடச்சிட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடுவேன். அதே மண் விளக்குனா நான் கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு கிளாத் எடுத்து அதை துடைப்பேன். இதே 2 நாள் ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பாக பிசுன்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் தோதுக்கு அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய சகோதரிகள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். எத்தனை பேர் இந்த மாதிரி செடிகளை விரும்பியிருக்கீங்க? எனக்கு பிடிக்குன்றதை விட உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பாருங்கப்பா. என்னோடய மோஸ்ட்லி எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தை பற்றினதாக இருக்கும். என்னோடய வாழ்க்கை ரொம்ப பெரிய சேஞ்ச் ஆனதுக்கு காரணமே இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய கோலம் போடுறதுனா யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ நேரம் நம்ம குனிஞ்சு நிற்கணும், எவ்வளோ வேலைகள் பார்க்கணும். இந்த வேலைகள் மட்டும் இல்லை, நான் பசங்களுக்கு ஷார்ப்பாக 7:10க்கெலாம் நான் டிஃபன் எடுத்து ஹாலில் செட்டில் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும் இல்லையா? இப்போ பார்த்தோன்னா பாப்பா ஹஸ்பண்டே விட்டுறனால கொஞ்சம் எனக்கு டைம் ஒரு 10 நிமிஷம் கம்மியாக இருக்குது, எக்ஸ்ட்ரனாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. இவ்வளோ பெரிய கோலம் போடுறேன், இவ்வளோ வேலைகள் நான் பார்க்குறேன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பிரம்ம முகூர்த்த பூஜை தான். அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையில் எழுந்திரிச்சு பாருங்கள். நைட்டே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருங்க. கோலம் போடுறதுக்கான ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோக்களில் சொல்கிறேன். இன்னும் சொல்லணுன்னா இந்த குக்கிங்லலாம் நான் பண்ணுற வேலைகள் பார்த்தீங்கன்னா யாரும் ஓரளவுக்கு சொல்லாத ஒரு டிப்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். பசங்களுக்கு எப்படி லஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வரேன். இன்னும் சொல்லணுன்னா இந்த கிச்சனுக்குள்ளே எப்படி பம்பரமாக ஆடுறேன் அப்படிங்கிறதையுமே பாருங்கள். ஏன்னா வெளியில் கோலம் போடுறதான் பொறுமையாக போடுவேன், கிச்சனுக்குள்ளே என்னோடய வேலைகளே வேறு மாதிரி இருக்கும். கடன்னு என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். தொடர்ந்து வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இனிமேல் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ இன்னொரு நாள் விட்டு கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய வீடியோ எனக்கு பெண்டிங் ஆகிற மாதிரியே இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்கள் கூட பேசாத மாதிரியே இருக்குது. அதனால் டெய்லி ஷார்ட் வீடியோ வந்துடும், லாங் வீடியோ ஒரு நாள் விட்டு மறுபடியுமே ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்ப்போம் எத்தனை நாளைக்கு தொடங்குகிறோம், எத்தனை நாளைக்கு செய்கிறோன்றதை பின்வாங்காமல் போய்த்தான் பார்ப்போமே. வடிவேல் சார் சொல்கிற மாதிரி என்னை இன்னையுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன்னு அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாகவே தொடர்ந்து இன்னொரு நாள் விட்டு லாங் வீடியோ கொடுக்குறேன், ஷார்ட் வீடியோ டெய்லி கொடுத்துட்றேன். பார்ப்போம், நம்மளும் போய்த்தான் பார்ப்போமே அப்படின்னு பார்க்கலாம். நான் என்னோடய வீடியோ தொடர்ந்து இன்னொரு நாள் விட்டு வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எனக்குன்னு சில சகோதரிகள் என்னோடய குரூப்பில் இருக்கிறாங்க. குரூப்னால் வாட்ஸ்அப் குரூப்லாம் இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நான் இருக்கேனான்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளோட யூடியூப் குரூப்பில் தான் இருக்கிறீங்க. தொடர்ந்து எனக்காக சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்காம என்னால் இருக்க முடியல, எப்போ தான் உங்கள் வீடியோ வரும், உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வரும். எனக்காக கண்டிப்பாக சில சகோதரிகள் இருப்பீங்க இல்லை, அவங்களுக்காக நான் வீடியோ கொடுக்குறேன். வியூவர்ஸை நம்ம பார்க்கவே கூடாது, இப்போ கடமை செய் பலனை எதிர்பாராதன்னு போயிட்டே இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட ஒரு வேல் போட்டு பக்கத்தில் அவருக்கு பிடிச்ச மயிலையும் போட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சகோதரர்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அன்னைக்கு சமையல் பார்த்திங்கன்னா சாம்பாரும் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பே சிவம்.